டே 40 ஆஃப் மை வெயிட் லாஸ் ஜர்னியில் வாட் ஐ ஈட் இன் டே தான். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு ரசம், ஒயிட் ரைஸ் அண்ட் புடலங்காய் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொள்ளு சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு சூடாக ஒரு ஜிஞ்சர் டீ போட்டு குடிச்சிட்டேன் வித்தவுட் சுகர். நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு ஹை ப்ரோட்டீனான கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் வந்து ஒயிட் சுண்டல் நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஆனியனும் கேரட் அண்ட் பச்சை மிளகா வந்துட்டு துருவி சேர்த்துருக்கேன். அது கூட உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் எந்த ஒரு மைதா கடலை மாவு எதுவுமே ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து ஓட்ஸை வந்து மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி அதை நான் சேர்த்துருக்கேன். ஸோ கட்லெட் ஷேப் வந்து நமக்கு சூப்பராகவே கிடைக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 கட்லெட்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ அதை வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடுமே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம சூப்பரான ஹை ப்ரோட்டீன் ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் வந்து ரெடி. ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து நான் வந்துட்டு கர்டு, அது கூட வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் தென் வந்து கேரட்டை துருவி சேர்த்து சாப்பிட்டேன்.